ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளி சாதம் செய்யும் முறை. நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சன, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு எல்லாம் போட்டு பொரியும். கடுகு பொரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போடணும். சிறிதளவு உப்பு. வெங்காயம் நல்லா வணங்கினா புளி கரைச்சி வச்சுருக்கிற இந்த ஊற்றணும். உங்களுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு அது தந்து. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறைய இருந்தால் அது மஞ்சள் கலரில் பார்க்கறக்கு அழகாக இருக்கும். அதன் பிறகு நான் புளியோதரைக்கு பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன். கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, எள்ளு, சிறிதளவு வெந்தயம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பொடி 2 ஸ்பூன் போடுறேங்க. இதை நல்லா சுண்ட வச்சுருவேங்க. நல்லா கொதித்து நல்லா சுண்ட வச்சு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சுண்ட வச்சுருவேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். இல்லைன்னா அடுப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வரணும். இந்த மாதிரி ஆனுன்னா வேர்க்கடலை போடணும். நான் வேர்க்கடலை ஃபஸ்ட்டில் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது புளி கொதிக்கும் போது இந்த வேர்க்கடலை சாப்பிடும்போது புளிப்பாக இந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் கடைசியில் தான் வேர்க்கடலை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடில் போட்டு கிளறிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான புளி சாப்பாடு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கறக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். பாய்.